பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாம தேரே இஷ்க் மேன் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 6வது நாள் இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன், அதுவும் இல்லாம 100 கோடியை கடந்துருச்சு வெறும் 6 நாள்ல. ஸோ எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ரிவால்வர், ரீட்டா, அட்டகாசம், அஞ்சான் ரீ ரிலீஸ் கலெக்ஷன், மாஸ்க்கு, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, டைரி திரைப்படம் தான், அருள்நிதி அவர்களோட நடித்த படம். அந்த படத்துல அந்த பஸ் அந்த தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கும் போது தான் தெரியும் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த பஸ். அதுக்கப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுல இவங்க போய் அந்த இடத்துல போய் மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ஸை தான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மலை விஜய், எம்பி விஜய், கண்ணன் இளவட்டம், அப்புறம் நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், முரளி சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அதில் லைட்டாக ஃபேஸ் மட்டும் பிளர் பண்ணியிருப்பேன். ஆனாலும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அது என்ன படங்கிறத கண்டுபிடிங்க, கமெண்ட்ல போடுங்க. ஜூட்டோபியா 2 சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. நேத்து 6வது நாள் இந்தியாவில் 86 லட்சம், டோட்டலா 12 கோடியே 39 லட்சம் இந்த படம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 617 மில்லியன் US டாலர்ஸ், 5550 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன். பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். லாலோ அப்படிங்கிற படம் குஜராத்தி திரைப்படம். டே 55 இந்தியாவில் 90 லட்சம், டோட்டலா உலகம் முழுக்க 95 லட்சம். 102 கோடியே 3 லட்சம் இந்தியாலையும், 108 கோடியே 39 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 20 இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 47 லட்சம். 86 கோடியே 3 லட்சம் இந்தியாலையும், 110 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம். நேத்து 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 42 லட்சம், உலகம் முழுக்க 46 லட்சம். 15 கோடியே 75 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 17 கோடியே 61 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். ஆந்திரா கிங் தாலுகா நேத்து பெரிய அளவுல வசூல் சரிஞ்சிருச்சுங்க. 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 88 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 14 லட்சம். டோட்டலா இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 18 கோடியே 94 லட்சமும், உலகம் முழுக்க 27 கோடியே 32 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. எக்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம் நேத்து 13வது நாள் கேரளால 62 லட்சம், உலகம் முழுக்க 71 லட்சம். டோட்டலா 20 கோடியே 9 லட்சம் கேரளாலையும், 29 கோடியே 73 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். கவின் அவர்களோட மாஸ்க் திரைப்படம் நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம். டோட்டலா 9 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 11 கோடியே 74 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ஐபிஎல் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 12 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 47 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த 6 நாள்ல 4 கோடி பட்ஜெட். அப்புறம் அஜித் அவர்களோட அட்டகாசம் திரைப்படம். இந்த படம் ரீ ரிலீஸ் கலெக்ஷன் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 16 லட்சம், டோட்டலா 17 லட்சம். தமிழ்நாட்டுல இதுவரையும் டோட்டலா 1 கோடியே 42 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா இதுவரையும் கர்நாடகாவையும் சேர்த்து 1 கோடியே 54 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன். அப்புறம் சூர்யா அவர்களோட ரீ எடிட்டட் வெர்ஷன் அஞ்சான் திரைப்படம் நேத்து 6வது நாள் தமிழ்நாட்டுல 7 லட்சம், டோட்டலா 94 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இந்த 6 நாள்ல. அதாவது ஒரு ஒரிஜினல் ரிலீஸ்ல இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படம். எல்லாராலையும் பெரிய அளவுல ட்ரால் செய்த ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படம் ரீ ரிலீஸ்ல ஓரளவுக்கு பெட்டராகவே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 31 லட்சம், டோட்டலா 37 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமா இதுவரையும் 6 நாள்ல தமிழ்நாட்டில் 3 கோடியே 18 லட்சமும், உலகம் முழுக்க 4 கோடியே 34 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 25 லட்சம், கர்நாடகால 28 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 1 கோடி. டோட்டலா நேத்து மட்டுமே 10 கோடியே 8 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தேரே இஷ்க் மேன் இதுவரையும் டோட்டலா தமிழ்நாட்டில் 6 கோடியே 19 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 75 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 53 லட்சம், கேரளால 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 78 கோடியே 79 லட்சம், ஓவர்சீஸ்ல 9 கோடியே 14 லட்சம், உலகம் முழுக்க 100 கோடியே கடந்திருக்கு வெறும் 6 நாள்ல.
100 கோடியே 24 லட்சம். 85 கோடி பட்ஜெட் உண்மையிலே நல்லா போய்கிட்டு இருக்குங்க தேரேஷ்க்குமே. ஸோ 100 கோடியே கடந்துருச்சு. அடுத்தது இந்த படம் 150 கோடி டார்கெட்டா இல்ல 200 கோடியே கடந்து போகுதா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரப்போற வீக்கெண்டை வச்சே நம்ம கணிச்சிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் இப்போ போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வீக்கெண்ட்ல ஒரு 15+ இந்தியாவில் மட்டுமே எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. தனுஷோட ஹையஸ்ட் கிராசரா இருக்கக்கூடிய ராயனா இது பீட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற துரந்தர் அப்படிங்கிற ஹிந்தி படம், அதாவது ரன்வீர் சிங், சஞ்சய் தத், மாதவன், அக்ஷய் கண்ணா எல்லாரும் சேர்ந்து நடிச்ச ஒரு பெரிய எதிர்பார்ப்புல வர படம். ஒரு பெரிய நம்பரை வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 7 கோடியே 61 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 8 கோடியே 44 லட்சம். அப்புறம் மம்முட்டி அவர்களோட களம் காவல் அப்படிங்கிற படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கேரளால 1 கோடியே 71 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 24 லட்சம், ஓவர்சீஸ்ல இந்த படம் 97 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 2 கோடியே 92 லட்சம். இந்த படத்துக்குமே ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டீசென்டான ஓப்பனிங் வரப்போகுது. அப்புறம் பாலகிருஷ்ணா அவர்களோட அக்கண்டா 2 அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 88 லட்சம், தமிழ்நாட்டுல 41 லட்சம், கர்நாடகால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 லட்சம். இது இல்லாம ஓவர்சீஸ்ல ஒரு 5 கோடியே 30 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 10 கோடிக்கு மேல அட்வான்ஸ் புக்கிங்ல டே 1க்காக கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடியே 66 லட்சம் இந்த படம் வந்து ப்ரீ சேல். ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலேயே இந்த படம் சூப்பரா அட்வான்ஸ் புக்கிங் போயிருக்கு. இது இல்லாம கர்நாடகால சூப்பரா போயிருக்கு. ஓவர்சீஸ்ல பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. பார்ப்போம். இன்னும் ஆனா ஃபுல் ஃபிளெஜா ஓப்பன் ஆகலாம் ஆந்திரா தெலுங்கானாலேயே. அந்த டைம்லயே இது பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க? இந்த படத்துக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 33 இயர்ஸ் ஆஃப் விஜயிசம். தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுக்கு வந்து இன்னையோட 33 வருஷம் ஆகுது. அதாவது அவரோட படம் ரிலீஸ் ஆகி முதல் படம் ரிலீஸ் ஆகி அவரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு இன்னைக்கு டேட்ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னையோட அந்த படம் 33 வருஷத்தை கடக்குது. அவரு சினிமாவுக்கு வந்து 33 வருஷத்தை கடக்குது. அதனால இன்னைக்கு அவர் நடிச்ச டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இப்ப நம்ம பார்த்துருவோம். ஸோ தளபதி விஜய் அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ் அதுல 10வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து துப்பாக்கி 129 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. தெரி 9வது இடத்தை பிடிச்சிருக்கு 154 கோடியே 20 லட்சம். பீஸ்ட் வந்து 8வது இடத்தை பிடிச்சிருக்கு 237 கோடியே 25 லட்சம். மெர்சல் 253 கோடியே 75 லட்சம் வந்து வசூல் பண்ணி 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் மாஸ்டர் 254 கோடியே 80 லட்சம். சர்க்கார் 5வது இடத்தை பிடிச்சிருக்கு 256 கோடியே 40 லட்சம். பிகில் வந்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு 303 கோடியே 50 லட்சம். வாரிசு 310 கோடியே 49 லட்சம் வசூல் பண்ணி 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற இந்த படம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு 462 கோடியே 79 லட்சம். முதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் ஆமாங்க லியோ தாங்க 628 கோடியே 36 லட்சம். இதுதான் தளபதி விஜய் அவர்களோட டாப் 10 பாக்ஸ் ஆஃபீஸ். இதுல எல்லாமே பெரிய வசூல் சம்பவம். தமிழ் சினிமாலே தமிழ் கெரியர்லயே இருக்கிற நடிகர்கள்லயே இத்தனை 250 கோடி வசூல், அதாவது கிட்டத்தட்ட 7 250 கோடி வசூல் திரைப்படம் இருக்கு. 8 200 கோடிக்கு மேல வசூல் திரைப்படம் இருக்கு. 4 300 கோடிக்கு மேல வசூல் திரைப்படம் இருக்கு. அந்த அளவுக்கு வசூல் சம்பவமே பண்ணியிருக்காரு ஒவ்வொரு படத்துக்குமே. ரிவ்யூ என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ் எப்பவுமே பெரிய அளவுல சம்பவம் பண்ண படங்களா தான் இருந்திருக்கு தளபதி விஜய்க்கு. ஸோ இதுல உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.